ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் இங்கிலீஷ் வித் நந்தினி. இது நம்ம ஃப்ரீ ஸ்போக்கன் இங்கிலீஷ் சீரீஸோட டே 4 வீடியோ. இன்னைக்கு ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட தான் வந்திருக்கேன். உங்களுக்கு இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னு ரொம்பவே ஆர்வம் இருக்கு. ஆனா அதை எந்த முறைப்படி கத்துக்கிறது, எப்படி கத்துக்கிறது அப்படின்னு தெரியல அப்படின்னா நீங்க கரெக்டான வீடியோ தான் கிளிக் பண்ணியிருக்கீங்க. வீடியோவை தொடர்ந்து பாருங்க. இன்னைக்கு நம்ம ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு 30 டெய்லி யூஸ் சென்டென்சஸ் தான் பார்க்க போறோம். அதுல என்ன அப்படின்னா அது 2 வேர்ட்ஸ் டெய்லி யூஸ் சென்டென்சஸ். அதாவது நம்ம இன்னைக்கு பார்க்க போற எல்லா சென்டென்சஸுமே 2 வார்த்தைகள் கொண்ட சென்டென்சஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கு அது ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்க போகுது. இதே மாதிரி இதுக்கு முன்னாடி உள்ள டே 1, டே 2, டே 3 வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ முடியும் போது என் ஸ்க்ரீன்ல ஃப்ரீ ஸ்போக்கன் இங்கிலீஷ் சீரீஸ் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுல எல்லா வீடியோஸுமே இருக்கும். இன்னும் இந்த சீரீஸ்ல நிறைய வீடியோஸ் தொடர்ந்து வந்துட்டே இருக்க போது ஒவ்வொன்றுமே ரொம்பவே வித்தியாசமான வீடியோஸாக தான் கண்டிப்பா இருக்கும். இந்த 30 டெய்லி யூஸ் சென்டென்சஸை நான் தமிழில் ஃபர்ஸ்ட் சொல்லிடுவேன். அதுக்குரிய இங்கிலீஷ் சென்டென்சஸை நீங்க தான் சொல்ல போறீங்க. அதுக்கு கொஞ்சம் டைம் இருக்கும். ஸோ என்னோட சேர்ந்து நீங்களும் கமெண்ட் பண்ணிட்டே வாங்க. அந்த மாதிரி கமெண்ட் பண்ணும்போது உங்களுக்குமே நல்ல ப்ராக்டிஸாக இருக்கும். இந்த சென்டென்சஸ் எல்லாம் நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்றதையும் சொல்ல போறேன். அதுக்கு நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்க்கணும். அதை தவிர இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கான ஒரு கொஸ்டினும் இருக்கு. அதுக்கு நீங்க கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாலே உங்களால கண்டிப்பா இங்கிலீஷ் பேச முடியும். அதுக்கு நான் கேரண்டி. இந்த சீரீஸ்ல நிறைய கிராமர் லெசன்ஸும் அடுத்தடுத்து வரப்போகுது. கிராமர் அப்படின்னாலே எல்லாருக்குமே ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அதை எப்படி ஈஸியா புரிஞ்சுக்கிறது அப்படின்றது தான் அடுத்தடுத்த வீடியோக்கள்ல வரப்போகுது. அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு நல்லாவே புரியும். இப்ப வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு வீடியோவை பார்க்கலாம் வாங்க. வேற என்ன, அதாவது ஒருத்தட்ட நம்ம பேசிட்டு ஓகே வேற என்ன அப்படின்னு கேட்போம் இல்லையா, அதுக்கு வாட் எல்ஸ். பாத்தீங்களா, இது 2 வேர்ட்ஸ் தான். வாட் எல்ஸ். வேகமா போ, நம்ம சொல்லுவோம்ல ஸ்பீடா போ அப்படின்னு சொல்றதுக்கு ஸ்பீட் அப். எங்களோட சொல்லிட்டே வாங்க, ஸ்பீட் அப். மோசமாக இல்லை, இது அந்த அளவுக்கு நல்லா இல்லாம இல்ல அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுக்கு நாட் பேட். நாட் பேட். ஏமாற்றாதே, ஒருத்தவங்கள ஏமாத்தாத அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்? டோன்ட் சீட். டோன்ட் சீட். அழிக்காதே, இப்ப ஏதாவது ஒரு விஷயத்த நீ அழிச்சிடாத அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுக்கு டோன்ட் ruin. டோன்ட் ruin. சீக்கிரம் வா, இப்போ ஒரு இடத்துக்கு போகணும், சீக்கிரம் வா அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்? கம் சூன். எப்படி சொல்லலாம்? கம் சூன். தற்செயலாக, இப்போ நம்ம பிளான் பண்ணாம திடீர்னு அதுவா நடக்கிறது எப்படி சொல்லலாம்? பை சான்ஸ். எப்படி சொல்லலாம்? பை சான்ஸ். தவறுதலாக, ஏதாவது நம்ம தப்பு பண்ணிட்டு அந்த மாதிரி நடந்தது அப்படின்னா பை மிஸ்டேக். பை மிஸ்டேக். இது போதும், எனக்கு இதுவே போதும் அப்படின்றது எப்படி சொல்லலாம்? இட்ஸ் எனஃப். இட்ஸ் எனஃப். வெளிப்படையாக பேசு, இப்போ மனசுல ஒண்ணு வச்சுட்டு வெளியே ஒண்ணு பேசாம ஃப்ராங்கா பேசு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுக்கு ஸ்பீக் ஃப்ராங்க்லி. ஸ்பீக் ஃப்ராங்க்லி. இதை கிளி, ஏதாவது ஒரு இதை கொடுத்து இதை கிழிச்சிரு அப்படின்னு சொல்றதுக்கு டியர் திஸ். டியர் திஸ். சுறுசுறுப்பாக இரு அப்படின்றது எப்படி சொல்லலாம்? பி ஆக்டிவ். பி ஆக்டிவ். என் கூட சேர்ந்து கமெண்ட் பண்ணிட்டே வாங்க. வழக்கம் போல, எப்பவும் போலதான்ப்பா வழக்கமா அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுக்கு அஸ் யூஷுவல். அஸ் யூஷுவல். இது எல்லாமே பாருங்க 2 வேர்ட்ஸ் தான் இருக்கு. மறைக்காதே அப்படின்னா என்கிட்ட இருந்து எதையும் மறைக்காத அப்படின்றதுக்கு டோன்ட் ஹைட். டோன்ட் ஹைட். அமைதியாக இரு அப்படின்றது எப்படி சொல்லலாம்? கீப் சைலண்ட். இது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். கீப் சைலண்ட். வெளியே போ அப்படின்றது எப்படி சொல்லலாம்? கெட் அவுட். எப்படி சொல்லலாம்? கெட் அவுட். எனக்கு தெரியப்படுத்து, இப்போ நம்ம சொல்லுவோம்ல எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு அப்படின்னு நம்ம நார்மலா சொல்லுவோம். அதுக்கு இங்கிலீஷ்ல இன்ஃபார்ம் மீ. அவ்வளவுதான். இன்ஃபார்ம் மீ.
எனக்கு புரிகிறது. எனக்கு இது புரியுது அப்படின்றத எப்படி சொல்லுவீங்க? ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஐ அண்டர்ஸ்டாண்ட். பேசாமல் இரு அப்படின்றத எப்படி சொல்லலாம்? டோன்ட் டாக். டோன்ட் டாக். கவலைப்படாதே. இப்போ ஒருத்தவங்கள நம்ம சமாதானப்படுத்தும் போது கவலைப்படாத அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்? டோன்ட் வரி. டோன்ட் வரி. பொய் சொல்லாதே அப்படின்றத எப்படி சொல்லலாம்? டோன்ட் லை. எப்படி சொல்லலாம்? டோன்ட் லை. நான் விலகினேன். இப்ப ஏதோ ஒரு விஷயத்துல இருந்து நம்ம வந்து ஒதுங்கிக்கிறோம், நான் போயிடுறேன் அப்படின்றத எப்படி சொல்லலாம்? ஐ குவிட். ஐ குவிட். தயங்க வேண்டாம். இப்போ உங்க ஃப்ரெண்ட் கிட்ட இந்த விஷயத்துல என்கிட்ட நீங்க தயங்காதீங்க அப்படின்றத எப்படி சொல்லலாம்? டோன்ட் ஹெசிடேட். டோன்ட் ஹெசிடேட். நேர்மையாக இரு அப்படின்றத எப்படி சொல்லலாம்? பி ஹானஸ்ட். பி ஹானஸ்ட். நன்றாக சாப்பிடு. ஈட் வெல். எப்படி சொல்லலாம்? ஈட் வெல். எடுத்துக்கொள். இதை எடுத்துக்கோ அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, இப்ப யார்ட்டையாவது சொல்லணும், இதை நீ எடுத்துக்கோ அப்படின்றதுக்கு எப்படி சொல்லலாம்? டேக் இட். எப்படி சொல்லலாம்? டேக் இட். அவரை கேள். இப்போ ஒரு விஷயத்த வந்து நீ அவர்கிட்ட போய் கேட்டுக்கோ, அவரை கேளு அப்படின்றத ஈஸியா ஆஸ்க் ஹிம். எப்படி கேட்பீங்க? ஆஸ்க் ஹிம். இப்பொழுது அப்படின்றத எப்படி சொல்லலாம்? இப்ப பிரசண்டா இப்ப நடந்துட்டு இருக்கிறது ஜஸ்ட் நவ். எப்படி சொல்லலாம்? ஜஸ்ட் நவ். போய்விடு அப்படின்றத எப்படி சொல்லலாம்? நீங்க இருக்காத போயிரு அப்படின்றத எப்படி சொல்லலாம்? கோ அவே. கோ அவே. இன்னைக்கு நம்ம ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு 32 வேர்ட்ஸ் டெய்லி யூஸ் சென்டென்சஸ் தான் பார்த்தோம். அதாவது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 2 வார்த்தைகள் உடைய சென்டென்சஸ் தான். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் வந்து இங்கிலீஷ் கத்துக்க ஆரம்பிக்கும் போது பெரிய பெரிய சென்டென்ஸா கத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டி சென்டென்சஸ் நீங்க கத்துக்கும் போது உங்களுக்கு அதை பேசுறதுக்கும் ரொம்பவே ஈஸியா இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் இதை பார்க்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி இங்கிலீஷ் கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோஸை வந்து ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதே மாதிரி இன்னும் நிறைய கிராமர் ரிலேட்டட் வீடியோஸ், இன்னும் இந்த மாதிரி ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டட் வீடியோஸ், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து இந்த சீரீஸ்ல தொடர்ந்து வந்துட்டே இருக்க போகுது. அதெல்லாம் நீங்க தவறாம பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சென்டென்சஸ் எல்லாம் நீங்க பார்க்கறதோட நிறுத்திடாம உங்க டே டு டே லைஃப்ல பேசி பாருங்க. ஏன்னா இதெல்லாம் ரொம்பவே சிம்பிள் சென்டென்சஸ் தான். நீங்க பேசும்போது உங்களுக்கு அந்த ஃப்ளூயன்சி வந்து உங்களுக்கு ஈஸியாவே வந்துடும். இப்போ நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இந்த வீடியோ முடியும் போது நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த கொஸ்டின் இதோ அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு க்ளூ தர்றேன். இதுவும் ஒரு 2 வேர்ட் டெய்லி யூஸ் சென்டென்சஸ் தான். யாரெல்லாம் கரெக்டாக கமெண்ட் பண்றீங்க அப்படின்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.